100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 21/4/2026 செவ்வாய்க்கிழமைக்குள்ளார உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவானின் பெயர்ச்சியை பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது, பெண்களால் வரப்போகும் நடக்கப் போகும் சம்பவம், பெரும் பிரச்சனை, எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. முதல்ல கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். சுகஸ்தானத்தில் புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் ராகு பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் சனி பகவானும், ரண ருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரன் பகவான், அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான், தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான், லாபஸ்தானத்தில் சந்திரன் பகவான் என கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றது. இதன் காரணமாக என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத அடிக்காத அதிர்ஷ்டமும் யோகமும் அடிக்கப் போகின்றது. தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளையும் வெற்றியை பார்க்க போகிறீங்க. குடும்பத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்ற நிலை உண்டாக போகின்றது. மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் போகின்றது. சகோதர சகோதரி வகைகளில் உதவிகள் கிடைக்கப் போகின்றது. பூர்வீக சொத்து பிரச்சனைகளில் இருந்து வந்த அனைத்து தடைகளும் நீங்கி உங்களுக்கு சாதகமான நிலை உண்டாகப் போகின்றது. சுப நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்கி சிறப்பான முறையில் நடக்கப் போகின்றது. திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் இனி தடையே இருக்காது. குடும்ப ரீதியாக மிக பெரும் யோகமான பலன்களை பார்க்க போகிறீங்க. உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்புகள் இருக்காது. சிறப்பான உடல் ஆரோக்கியம் நிச்சயம் உண்டு அப்படின்றதும் உறுதி. அதே மாதிரி கடன் தொல்லைகளுக்கு ஒரு முடிவு கட்ட போகிறீங்க. எப்படி தான் கடன் பிரச்சனை ஒழியுமோ அப்படின்ட்டு காத்து கொண்டிருந்த உங்களுக்கு அரசாங்க ரீதியில் கிடைக்கப் போகின்ற உதவி அதற்கு ஒரு முடிவு கட்டப் போகின்றது. இப்படி எல்லா வகையிலையும், அதாவது தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, குடும்ப ரீதியாக, ஆரோக்கிய ரீதியாக, கடன் தொல்லைகள் ரீதியாக சிறப்பான பலன்களை பார்க்க போகிற உங்களுக்கு ஒரு சில கெட்ட சம்பவங்களும் நடக்க தான் செய்யும். குறிப்பாக பெண்களிடம், அக்கம் பக்கத்து பெண்களிடமும் முன்பின் தெரியாத பெண்களிடமும் பேசக்கூடிய பேச்சும் செய்யக்கூடிய செயலும் சரியாக இல்லைன்னா நிச்சயம் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள நேரிடும். ஆகையால் இந்த சம்பவங்களில், இந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. எச்சரிக்கையோடு இருங்க. பெரிய பாதிப்புகள் இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதோ ஒரு தினத்தில், அதாவது 21/4/2026 செவ்வாய்க்கிழமைக்குள்ளார ஏதோ ஒரு தினத்தில் 5 நிமிடம் முருகப்பெருமானை கண்ணை மூடி வழிபட்டீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனைகளும் அகலும். யோகமான அதிர்ஷ்டமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்றது உறுதி.